ராஜஸ்தான்ல வெறும் 13 வயசான குழந்தைய 30 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல ஸ்ரீகங்கா நகர் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தற்போது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் 13 வயசு பொண்ணு கடத்தப்பட்டு கட்டாயமா விபச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு காணாம போனதா போலீஸ்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. காவல்துறை விசாரிச்சதுல ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் அந்த பொண்ணை கடத்திட்டு ஹோட்டல் ஓனர் கிட்ட வித்திருக்காங்க. அந்த பொண்ணு கட்டாயமா ஆல்கஹால் அந்த பொண்ணுக்கு கொடுத்து பல ஹோட்டல்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு 30க்கும் மேற்பட்ட நபர்களால வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குல இப்போது வரைக்கும் 14 பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஹோட்டல் ஓனர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா பயன்படுத்ததா சொல்லப்படுற அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே உள்ளூர் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சேர்ந்து புல்டோசர் மூலம் இடிச்சு தள்ளியிருக்காங்க. வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்போ காவல்துறையினுடைய பாதுகாப்புல கண்காணிப்புல பத்திரமா இருக்கு. ஆனா எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? வெறும் 13 வயசு, அது வெறும் ஒரு குழந்தை. பூவினுடைய அந்த மென்மை மாறாத அந்த வயசுல 30 மனித மிருகங்கள், ஆமா 30 ஆண்கள் சேர்ந்து அந்த சிறுமியை சிதைச்சிருக்காங்க. இந்த 30 பேர்னு சொல்லும் போதே என் உடலாம் நடுங்குது. ஒரு பக்கம் சட்டம் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே வர ஒவ்வொரு பொண்ணும் ஒரு வேட்டை பொருளா பார்க்கப்படுகிறார்களா? என்ன ஆச்சு இந்த சமூகத்துக்கு? அந்த பெண் குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு சக மனிதனாக என்னால் இது கடந்து போகவே முடியல. அவளுடைய அலறல, அவள் பட்ட வலி, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. 30 பேர் சேர்ந்து ஒரு உயிரினுடைய ஆன்மாவே சிதைச்சிருக்காங்கன்னா இந்த சமூகம் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்குதுன்னு பாருங்க. ஒரு பெண்ணா நான் இதை பார்க்கும்போது முதல்ல எனக்கு கோவம் வரல, ரொம்ப வேதனையா தான் இருக்கு. 13 வயசுங்கிறது என்ன வயசுன்னு சொல்லுங்க? ஸ்கூல் போக வேண்டிய வயசு, கனவுகள் காண வேண்டிய வயசு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு விளையாட வேண்டிய வயசு. அந்த வயசுல ஒரு குழந்தை பாதுகாப்பா இருக்க முடியலன்னா அந்த குழந்தையினுடைய தோல்வி இல்ல, சமூகமான நம்முடைய தோல்வி. இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் அவ எங்க போனா, அவ தனியா இருந்தாளா அப்படின்ற கேள்வி கேட்கறதை விட அதுக்கு பதிலா குற்றவாளிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுங்கிறத நம்ம கேட்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொசைட்டி மாறணுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் மாறணும். நாம மாறினாதான் இந்த சமூகம் மாறும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.